எப்படி எடுத்துப்பாரு சார்? காங்கிரஸ்ல இருந்து வந்திருக்க சிக்னலா எடுத்துப்பாரா? அவருக்கு வந்து கொண்டாட்டம் தான். அவருக்கு ஒரு கொண்டாட்டம் தான். அண்ணன் செங்கோட்டை நினைகிறாரு, அண்ணன் நாஞ்சில் சம்பத் நினைகிறாரு, காங்கிரஸ் வந்து பேசுதுன்னு மோஸ்ட் வாண்டட் பார்ட்டியா அவர் தன்னை அடையாளப்படுத்துவார். அதுக்கு வந்து சிச்சுவேஷனே உதவுது. அவர் முன்னிறுத்தி பேச, அவருக்கு காங்கிரஸ் தலைமையோட நல்ல நட்பு உண்டு. அவருக்கு வந்து திரு ராகுல் காந்தியோட நல்ல புரிதல் உண்டு. நம்ம பார்த்தோம் கரூர் ஸ்டாம்பேட்ல போய் அவர் பேசினாங்கன்னு நம்ம கேள்விப்பட்டோம். அப்போ வந்து அவரால் ஒரு சில விஷயம் ரீச் பண்ண முடியும். தாவேகா கூட காங்கிரஸ் சேர்ந்து வச்சுக்கோங்களேன், ஆட்சியை பிடிக்க முடியுதா இல்லையான்னு சொல்ல முடியாது அடுத்த கட்டம். ஆனால் மண்ணா போயிடாது. ஒண்ணுமெல்லாம் போயிட்டாங்கப்பா, போய் 2 எம்எல்ஏ இதுக்கு தேவையா எவ்வளவு வாய் பேசினாங்க அப்படிங்கிற இடத்துக்கு போயிடாது. அது ஒரு ஃபார்மிடபிள் அலைன்ஸா இருக்கும். சந்தேகத்தில் இருக்கக்கூடிய மற்ற சில பேருக்கு இன்னும் துணிச்சலை தரும். திமுக கூட்டிலிருந்து இன்னும் 2-3 பேர் வெளியே வரலாம். அதிமுக பாஜக கூட்டில் இன்னும் ஐக்கியப்படுத்திக் கொள்ளாத பலரும் உள்ள வரலாம். அது மாதிரி வந்து அது ஒரு தமிழ்நாடு இதுவரை காணாத ஒரு வலுவான மும்முனை போட்டியை சந்திக்கும். காங்கிரசும் தாவேகாவும் இணைந்தால் அது இதுவரைக்கும் யார் மக்கள் நல கூட்டணி மாதிரி ஒரு அலைன்ஸா போயிடுது. நல்ல ஓட்டு வாங்குவாங்க. சீட்டு வாங்குவாங்களா இல்லையாங்க நம்ம அடுத்த கட்டமா நம்ம பார்க்கணும் யார் யாரெல்லாம் சேர்ந்தாங்க. அப்போ வந்து அகில இந்திய தலைமையை விரும்புதுங்கிறனால அவங்களுமே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண அவங்களுடைய எண்ண ஓட்டத்தை தான் இவர் செயல்படுத்துறாரு. இவர் வந்து ஏடிஎம்கே ஆஃபீஸுக்கு போலியே, இவர் ஒன்றும் பிஜேபி ஆஃபீஸுக்கு போயிடலையே, நீங்க என்னங்க இப்படி பச்சத்துரோகம் பண்ணிட்டீங்கன்னு அகில இந்திய தலைமைக்கு அந்த எண்ணம் இருக்குது. அதை அவர் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கிறார். 2024 தனித்து போட்டியிட்ட அதிமுகவும் பாஜகவும் 26க்காக 25ல சேர்ந்துக்கிட்டாங்க. அது மாதிரி நாம இன்னைக்கு தனித்து போட்டிடுவோம், 29க்கு இன்னும் காலம் இருக்குல்ல, தேர்தல் முடிவு சரியா வரலன்னு திரும்ப போய்க்கணும் அப்படின்னு அவங்க. ஏன்னா அன்னைக்கும் திமுக காங்கிரஸ் தேவைப்படும். உங்களுக்கு புரியுங்களா? காங்கிரஸ் கட்சி இல்லாம பாராளுமன்ற தேர்தலை திமுக எதிர்கொள்ளாது. அதாவது ஒரு தேசிய கட்சி இல்லாம, காங்கிரஸ் கட்சிகளோட ஒரு தேசிய கட்சி இல்லாம. அப்ப அவங்களுக்கு அதனால என்ன நினைப்பாங்க, நமக்கு எப்படி பார்த்தாலும் அப்பர் ஹேண்ட் தான், we have nothing to lose. தமிழ்நாட்டில் நம்ம ஆட்சி இழந்துற போறோமா? நம்ம ஆட்சியிலே இல்லை. ஸோ திஸ் இஸ் த ரைட் டைம் டு டேக் த ரிஸ்க் அப்படின்னு காங்கிரஸ் கட்சி நினைக்கும். திமுகவோட இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுக்குமே நேச்சுரலா ஒரு கேரக்டர் உண்டு சார். அவர்கள் திமுக அதிமுக அல்லாத ஒரு ஆட்சி அமைக்க விரும்புகிறவர்கள். அதுதான் அவங்களுடைய நேச்சுரல் குணம். அவங்களுக்கு வந்து அந்த மனதில் திரு மூப்பனாருடைய டாக்டரின் வந்து திருமாவளவன் அவர் தான் அவருடைய மென்டாரா இருந்து வழிநடத்துவார். அப்ப அதிமுக திமுக இல்லாத ஒரு கட்சியை கொண்டு வரணும் அப்படிங்கிறது அவங்களுடைய எண்ணம். அதற்கு தான் அவங்க மக்கள் நல கூட்டணி உட்பட பல சந்தர்ப்பங்களில் இந்த முயற்சியில் பண்ணிட்டே இருந்திருக்கிறாங்க. ஆனா சாத்தியம் இல்லைங்கும் போது நமக்கு ஒத்து வரக்கூடிய திமுகவோட இருக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு சாத்தியப்படும் அப்படின்னா அவங்க வந்து will explore. அப்ப விஜய் வந்து இவ்வளவு செலவழிச்சு இவ்வளவு ரிஸ்க் எடுத்து கெரியர்ல 2 வருஷத்தை சைலண்ட் பண்ணி இங்க வந்து அவர் வந்து ஒரு 2 எம்எல்ஏ சீட்டும் ஒரு 10% வாங்குறதுக்காக அவர் நிக்க மாட்டார். பிரயோஜனமே இல்லை. அப்ப அவர் வந்து ஆட்சியை பிடிக்கணும், இல்லாட்டி ஆட்சியை தீர்மானிக்கணும். 2ல ஏதாவது. விஜய் இதை எப்படி